பாருக்கிட்ட மட்டும் சாண்ட்ரா வந்து கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதலைங்க. இப்போ வந்து கமருதீன்கிட்ட மட்டும் கதை, திரைக்கதை, வசனமும் எழுதலை. இப்போ ரம்யாக்கிட்டேயும் ஓவராக எழுதிக்கிட்டு இருக்கு. ரம்யா க்ளீனாக சொல்லிருச்சு. இன்டர்வியூவில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த சாண்ட்ரா, அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இல்லைனா தெரியாமல் வந்துட்டோம்னா சரி நமக்கு தெரியாது, தெரியலன்னு சொல்லிடணும். தெரிஞ்ச மாதிரி உட்காந்து பேசி இப்போ மாட்டிக்கிச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரஜைன் வந்து போகிறதுக்கு முன்னாடி, இந்த பணப்பட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ தான் உள்ளே போகிறாள். ரம்யா உள்ளே போகிறனால, ரீஎன்ட்ரியில் போகிறனால பிரஜைன் கால் பண்ணி என்ன சொல்லியிருக்கான்னா, ரம்யா இது மாதிரி நீ போகிற, நான் வர முடியாது, நீ போகும்போது என்ன பண்ணுறேன்னா சாண்ட்ராட்ட சொல்லி பொட்டி எடுக்க சொல்லிடு அப்படின்னு. யார் எடுக்க சொல்லியிருக்கான்னா பிரஜைன் எடுக்க சொல்லியிருக்கான். இவனுக்கு தாங்க 10 படம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. 10 படம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. பொட்டி எடுக்க சொல்லிட்டு உட்காந்துருந்துருக்காங்க கால் பண்ணி. உடனே வந்து என்னென்னா சாண்ட்ரா என்ன சொல்லுதுன்னா பேட்டியில், இப்போ வந்து இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரம்யாட்ட சொல்லியிருக்காரு, போய் உள்ளே வந்து பொட்டி எடுக்க சொல்லு அக்காவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கனி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரம்யாட்ட சொல்லிடாத, சாண்ட்ராட்ட சொல்லிடாதன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லுது சாண்ட்ரா. உண்மை என்னென்னா திரும்ப வந்து பிரஜைன் கால் பண்ணி சொல்லிட்டான். அதை வாய்ஸ் நோட் போட்டு சொல்லியிருக்கான். இல்லை நீ ஃப்ரீயாக போயிட்டு வா, நீ சொல்ல தேவையில்ல, ஃப்ரீயாக விட்டுரு, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பொட்டி எடுக்க சொல்லி, அது என்னமோ கேட்காத, ஸோ பொட்டி எடுக்க வேண்டான்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். திரும்ப பேசிட்டான் பிரஜைன்னு. இது இந்த நடிப்பு அறைக்கு சாண்ட்ராவுக்கு தெரியாது. தெரியாமல் வந்து இன்டர்வியூவில் வளரிடுச்சு. கடுப்பாயிட்டா ரம்யா ஜோ. கடுப்பாகி ப்ரூஃப்லாம் எடுத்து போட்டு கிழிச்சிட்டா. ஏண்டா நாங்கள்லாம் கெட்டவங்க, கனி நாங்கள் எல்லாம் கெட்டவங்க, உனக்கு நீ, உன் புருஷன், சபரி, அப்புறம் விக்ரம், இவங்க தான் நல்லவங்க, மற்ற எல்லா 20 பேரும் வந்து முட்டா பசங்க, நீங்கள்லாம் வந்து ரொம்ப யோக்கியங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கிழிச்சிட்டா. ஏன்டி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, ப்ரூஃப் இருக்குடி, உன் புருஷன்ட்ட கேளுடி அப்படின்னு காரி மூஞ்சில் பொழிச்சுன்னு துப்பாத குறையாக துப்பிடுச்சு ரம்யா ஜோ. வேறு லெவல் சம்பவம். அதாவது இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க, பொட்டி எடுக்க சொல்லியிருக்கான் பிரஜைன்னு, யார்கிட்ட, ரம்யாட்ட சொல்லி எடுக்க சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து எடுக்க வேண்டாம், சரி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ரம்யா, விட்டுரு, ஃப்ரீயாக விட்டுருன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இது வந்து இந்த நடிப்பறைக்கு தெரியாமல் இங்கே வந்து இன்டர்வியூவில் உளறிடுச்சு. இப்போ என்ன தான் கதைன்னு தெரிலங்க. இவங்க குடும்பம் பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்க. ஒன்று பேசுகிறாங்க, இல்லைன்னா பொய் சொல்கிறாங்க. யாருங்க இவங்க? சாண்ட்ராமி ஒரு ரகம்னா பிரஜைன்னு ஒரு ரகமாக இருக்கான் பேப்பர் ரவுடி. இவங்க குடும்பம் வந்து எந்த மாதிரியான குடும்பம்னே எனக்கு தெரியலைங்க. முடியல. ரம்யா ஜோ வேறு லெவல் சம்பவமா. நீ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.